நறுக்கு முறுக்குன்னு ஒரு முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி பிரஹி விலாக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு நான் மெஷர்மெண்ட்டில் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த குழிக்கரண்டியில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவை நல்ல ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இதன் பிறகு ஒரு 40 கிராம் அளவுக்கு உளுந்து, 40 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை, இதையே நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்து ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும். 2 மாவுமே ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்த பிறகு இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் எள்ளு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய், இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சப்பாத்தி மாவு கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாவு மேலே கடைசியாக ஒரு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நாம் இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? கடாயில் முறுக்கு சுட போகிறது கிடையாது, பனியார கடாயில் தான் செய்ய போகிறோம். இது சுடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், எண்ணெயுமே கம்மியான குவான்டிட்டி இருந்தாலே போதும். ஸோ இந்த முறுக்கு மாவில் ஒரு பாதி அளவுக்கு மாவு எடுத்து ஒரு கவரில் நல்லா ஃபில் பண்ணி டைட் பண்ணிவிட்டு ஒரு துளி போட்டால் இந்த ஷேப்பில் வரணும். ஸோ நமக்கு இப்போது முறுக்கு பிழியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிறகு என்ன, நமக்கு தேவையான ஷேப்பில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். எனக்கே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது, சரியாக வரலை. அதுக்கப்புறம் போக போக எனக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் நான் பிழிய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு முறுக்குக்கு அப்புறமே இன்னொரு முறுக்கை எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு முறுக்கு பிழியறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்கு பேர் பட்டன் சைஸ் முறுக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் வச்சுருக்கிறது பணியார முறுக்கு. ஸோ பணியாரத்தில் நாம் போண்டா தான் செய்வோம், முறுக்கு செய்வோமா? ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. கம்மியான எண்ணெய் குவான்டிட்டியில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலை பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. தேங்க்யூ.